காப்பாத்தி விடுங்க, உங்களுக்கு காலைல வந்து கேக்குறியா? என் பிள்ளைய கொண்டு வார்த்தை வாரி கழிச்சு விட்டாங்க என் பிள்ளைய. ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரியல பெரியப்பா. முந்தானேத்து என்ன ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அதுமாரி மிரட்டினாங்க பெரியப்பா. ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னே இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல, என்ன டக்குன்னு ஒரு பஸ்ல ஏற்றி வாரம் கமிச்சுட்டாங்க பெரியப்பா. என்ன பண்ணுறது தெரியல பெரியப்பா. முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளைய 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டை என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவை ஜெயில் கையை வச்சுட்டாங்க சார். இப்ப நாலு திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நான் இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. அந்த கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போனான், வந்து நான் வந்து பஸ்ல ஏத்துறாங்கப்பா, நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் எங்க பையன்கிட்ட பேசல. ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மியில இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஏமாத்தி இந்த வாரம் கமிச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமா இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க, இங்க கொண்டு வாங்க போல. எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. என் பிள்ளைய காப்பாத்தி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. போராடி எங்களால முடியலையா, யாரும் நேரடியா சந்திக்க முடியல, முறையாவை சந்திக்க முடியல. இந்த மீடியா மூலமா அவனுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறையா, எங்க பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க, அவங்களுக்கு காலைல வந்து கேக்குறியா. 6 மாசமான தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க, வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அந்த இந்த 15 நாளுக்கு முன்னாடி பேசணும், அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க, இருக்கிறானா இல்லையான்னு கையெழுத்து போட சொல்லி அடிச்சு 3 நாளா ரூம்ல வச்சு மிரட்டினாங்களாங்க சார். நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன், இருந்தாலும் நீ போட்டுதான் அவனாட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார். வாங்கிட்டு அதுல இருந்து சரி நீ போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களாம். அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு 2 நாள்லயே உடனே 4 மணி இருக்கும், நீ போ ஏறி போ, உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு சொல்லி கொடுத்து உடனே 1/2 hourல ஏத்துறாங்க. அந்த 1/2 hourல ஏத்துற டைம்ல யார்ட்டையும் போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும், அம்மா இந்த மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க. அவ்வளவுதான் சார் எங்க பையன் பேசினது. என்ன எங்க இருக்கிறான் என்னன்னு தெரியல, எங்க பிள்ளை எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல.